வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கண் பார்வையை தெளிவாக வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, அப்புறம் கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கண்களையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அபாயகரமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் கண்களை நலமோட பார்த்துக்கணும் அப்படின்னா கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கணும். நம்முடைய உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது தான் இந்த கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணங்களால் ஏற்படுது. ஸோ இப்போ குறிப்பாக இந்த லேப்டாப், செல்போன்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதால இன்றைய நவீன யுகத்தில் இந்த டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துறதாலும் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இதெல்லாம் கடைசியில் உங்களுடைய கண்களில் ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி உங்களுடைய கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக இந்த பாதாம்ல விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய இம்யூன் பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கூடுதலாக கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது நீங்க 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய திசுக்களை சரி செஞ்சு கண்கள் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டு கண் பார்வை தொய்வடையாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இரும்பு சத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளோட நீங்க சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த பாதாம் பருப்பு. அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்களுக்கு ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கும், பார்வையும் உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். மேலும் மேங்கனீஸ் சத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலிமையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கும். ஸோ அந்த சத்தும் இந்த பாதாம் பருப்புல தான் இருக்கு. அதனால மேங்கனீஸ் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய பாதாம் பருப்பு நீங்க எடுத்துக்கோங்க. குறிப்பாக பாஸ்பரஸ் சத்து அந்த பாதாம் பருப்புல இருக்கு. இது நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பு செய்யும். ஸோ அதனால இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த பாதாம் பருப்பை தினமும் ஒரு 10-15 பாதாம் பருப்பு நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. அல்லது உங்களுடைய ஸ்நாக்ஸ் டைம்லையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்பு அப்படியும் சாப்பிடலாம். இது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். கண் பார்வையை உங்களுக்கு அதிகப்படுத்தும், கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த கேரட்டை நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய மாகுலாவினுடைய நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாகுலர்வினுடைய நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதால கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாகும். இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை குறைக்கலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். வேணும்னா நீங்க அதை சாலட்டாகவும் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். நீங்க கேரட்டை முடிஞ்சா ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிக்க ஆரம்பிங்க. இது உங்களுடைய கண் பார்வை திறனை ரொம்ப ரொம்ப கூர்மையாக்கும். சமையல்லையும் கேரட்டை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகளை நீங்க எடுத்துக்கலாம். கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நீங்க எடுத்துக்கிட்டே ஆகணும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகள்ல விட்டமின் ஏ சத்துல தொடங்கி விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. உங்களுடைய கண் சருமங்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, அதாவது தீங்கி விளைவிக்கக்கூடிய செல்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து உங்களுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இந்த பச்சை இலை காய்கறிகள் தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட சேர்த்து சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை தவறாம உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துட்டு வாங்க. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. இது ஒரு உயிர் சத்து. இது நம்முடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். ஸோ கண்கள் அந்த ரத்த நாளங்கள்ல
எந்த விதமான தடையும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதால கண் பார்வை நமக்கு தொய்வடையாமல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விட்டமின்களோட இணைஞ்சி, அதாவது இந்த சிட்ரஸ் அமிலங்கள் வந்து மற்ற விட்டமின்களோட இணைஞ்சி கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்வதால் உங்களுடைய பார்வையை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சிடும். அதனால நீங்கள் சிட்ரஸ் பழங்களையும் தொடர்ந்து கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல, அதாவது இந்த வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற இந்த மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது, ஆரோக்கியம் தான். இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தெல்லாம் நீங்க குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் வெடித்திரை சேதமாவது உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான கண் பார்வையை நீங்கள் பெற முடியும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்க உதவும். குறிப்பாக மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இது எல்லாமே உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. வாரத்தில் 2 முறை குறைந்தபட்சம் நீங்கள் மீனை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கண்களில் அதிகமான பார்வை வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லும் அப்படின்னா அந்த சுருக்கங்களை தடுக்கிறது தொடங்கி கண் பார்வையை பலமாக வைத்துக்கொண்டு கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கு முட்டையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல நீங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களையும் முறையாக கைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அது என்னென்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதுமான அளவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கண் பார்வையை கூர்மையாக வைக்கிறதுல இதுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீர் சத்து உங்களுடைய உடலில் போதுமான அளவுக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். அதே போல் தண்ணீரினுடைய அவசியம் எந்த அளவுக்கு முக்கியமோ போதுமான அளவுக்கு தூக்கமும் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல் உங்களுடைய ஒர்க்கை பார்ப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய கண் பார்வையும் கூர்மையாக நலமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். அப்போதான் உங்களுடைய கண் பார்வை பலமாக இருக்கும். கண் பார்வை தொய்வடையாமல் ஆரோக்கியமான கூர்மையான கண் பார்வையை நீங்கள் பெறுவீங்க. இன்னும் கூடுதலாக உங்களுடைய கண் பார்வை நலனை நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய கண்களில் தூசு படாமல் இருக்கிறதுக்காக இப்போ நீங்கள் வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் அணிவது அல்லது உங்களுடைய கண்களில் கூலிங் கிளாஸ் அணிவது இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டே இருக்கணும். நீங்கள் சிஸ்டமில் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னா உங்களுடைய கண்களில் அந்த புற ஊதா கதிர்கள் பராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பான கண்ணாடிகளை நீங்கள் அணிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை தொய்வடைய ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே போல் நீங்கள் சிஸ்டம் ஒர்க்லாம் பண்ணும்போது அடிக்கடி உங்களுடைய கண் பார்வையை 45 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் உங்களுடைய கண் பார்வை வேறு ஒரு திசையில் செலுத்தி அதுக்கு ஆழ்ந்த ஒரு உறக்கத்தை வந்து நீங்கள் தரலாம். அதாவது கண்களை நீங்கள் இமைகளை வந்து மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். கண் பார்வையை வேறொரு சிந்தனை திசை திருப்பி அதுக்கு வேற ஒரு வேலையை தரலாம். அடிக்கடி குளிர்ந்த நீரால் உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி கொண்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். தொய்வடைவதை வந்து நீங்கள் தாமதப்படுத்த முடியும். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் மேம்படுத்திக்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, போதுமான அளவுக்கு உறக்கம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால கண் பார்வை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த முறைகளையும் கடைபிடிங்க. ஆரோக்கியமான கண் பார்வையை நீங்கள் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.